தேவன் நித்தியமானவர், நிலையானவர், பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர், ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. இதெல்லாம் ஒருபோதும் மாறுகிறது கிடையாது. இப்ப தேவனுடைய பரிசுத்தம் அது மாறிவிட முடியாதுன்னு, தேவனுடைய நீதி பாத்தீங்கன்னா அது மாறிவிட முடியாது. அவருடைய ஞானம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னா பூரணமா எப்போதுமே அவருக்கு காணப்படுகிற ஒரு காரியம். அது பாத்தீங்கன்னா அவர் சிலுவையில மரித்தாலும் சரி மரிக்கலனாலும் சரி அது என்ன பண்ண முடியாது, மாறிவிட முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவருக்கு முன் ஒன்றுமே இருந்ததில்லை. ஆனா அர்த்தம் என்னன்னா nothing was exist before him. தேவனுக்கு முன்பாக ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் தவறான ஒரு காரியம். அவருக்கு முன் ஒன்றுமே இல்லை அப்படின்றது நீங்க புரியணும். ஆதி முதலாய் அவர் தான் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தையை வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஹல்லேலூயா. நீர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியிலிருந்து நீங்க கையில வச்சிருக்கிறதான வேதம் யாரை குறிச்சு தான் பேசிட்டு இருக்கு? என்ன மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறவர் நான் தான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். அதே பாருங்க, நீங்க கீழே கொஞ்சம் போய் 58வது வசனத்துல வாசிங்க. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன். உடனே என்ன நினைக்கலாம் நம்ம? ஆபிரகாமுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவர் இருந்தாரு, அல்லது ஆபிரகாமோட கொஞ்சம் இவர் பெரியவர் அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஆதியிலிருந்து இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னேனா எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னே, நான் ஆபிரகாமை படைப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறவர் என்று சொல்லி என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. என்னதான் அவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, கேட்டாங்க உன்னுடைய ஐடியா என்ன, ஐடென்டிட்டி நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றது, உங்களுடைய வேதம் என்னை குறித்து மட்டுமே பேசி கொண்டிருக்குது. இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. ஆதி முதலா இந்த வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறவர் நான் தான். உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு முன்னிருந்து இருக்கிறவர் நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஆதி முதலாய் இருக்கிற ஜீவ வார்த்தை என்று சொல்லி யோவான் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதி முதலாய் இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவர் மட்டுமே உண்டு. அவரை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி யார் பேசுறா? அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் பேசுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆதி முதல் இருந்ததும் ஒண்ணு மட்டும்தான். யாரு? அது தேவன். அந்த தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி பேசுகிறான். நாங்கள் கேட்டதும், நாங்க கேள்விப்பட்டுதான் நாங்க இருக்கிறோம். எங்கள் கண்களினால என்ன பண்றோம்? இப்ப நாங்கள் கண்டோம், அதை பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னா ஜீவ வார்த்தை அப்படின்ட்டு அவன் சொல்றான். யார சொல்றான் அப்படின்னா, தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவன் என்று சொல்லி ஆதி முதலா இருக்கிறவர் நாங்கள் பார்க்கத்தக்கதா எங்கள் முன்னாக இறங்கி வந்தார். ஏன் வார்த்தைக்கு அப்படி ஒப்பிட்டு சொல்றான் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, மிகவும் அர்த்தம் உள்ளதான முக்கிய வார்த்தைகளாய் அது காணப்படுது. இந்த முக்கியத்துவத்தை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இயேசுவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மெய்யான கர்த்தர் மட்டுமல்ல, மெய் தேவனும் அவரே அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தை தான் நம்ம பிரசங்கம் செய்கிறோம். அப்ப அதே நேரத்தில் இந்த வேதம் இயேசுவை ஏன் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு நேரம் சொல்லிட்டு போலாமே, இவர் மெய்யான தேவன், இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுது? இவர் தேவனுடைய குமாரன் என்றும் மனுஷ குமாரன் என்று சொல்லியும் பாத்தீங்கன்னா வேதம் என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. என்ன அப்ப இதுக்கு நீங்க முக்கியமாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்னைக்காவது நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தேவன் பிறந்தார்ன்ற வார்த்தைய? கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாட போறோம் வர்ற நாட்கள்ல. ஆனா தேவன் பிறந்தார்னு சொல்ல மாட்டோம்ல. என்னதான் சொல்லுவோம்? தேவனுடைய குமாரன் பிறந்தார், அல்லது இயேசு பிறந்தார்னு சொல்லுவோம். அதே மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா தேவன் மரித்தார்னு? தேவன் சிலுவையில மரித்தார், எங்க தேவன் சிலுவையில மரித்தார் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? தேவனுடைய குமாரன் மரித்தார் அல்லது இயேசு மரித்தார் என்று சொல்லியான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கேயாவது பாத்தீங்கன்னா தேவன் சோதிக்கப்பட்டார் வாசிக்கிறீங்களா பைபிள்ல? இயேசு சோதிக்கப்பட்டார்.
அல்லது தேவனுடைய குமாரன் சோதிக்கப்பட்டார். இப்படிதான் நீங்க வாசித்திருப்பீங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, தேவன் எனப்படுகிறவர் நம்மை போல ஒரு மனுஷனாக தோன்றுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை மீட்பதற்காக ஒரு சரீரத்தில் என்ன பண்றாரு, நம்மை போல ரத்தமும் சதையும் உடையவராய், ஆனால் பாவம் அற்றவராய், பாவம் அறியாதவராய், அல்லது நம்மளை போல காணப்பட்டாலும் அதற்கு பின்பும் பாவம் செய்யாதவராய். சோதிக்கப்படுற என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பாவம் செய்யாதபடி அவர் நின்று கொண்டிருந்தால் தான் ஒரு ஏற்ற நேரத்தில் அவர் என்ன பண்ண முடியும், சிலுவையில தொங்கி நமக்கு மீட்பை கொடுக்க முடியும். அப்ப பாவம் அறியாதவராய் இருந்தாலும் பாவம் செய்யாதவராக அவர் காணப்பட்டாதான் பழுதற்ற பலியாக அவர் ஆக முடியும். அப்ப தேவன் மனுஷனாய் வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்ன, நம்மை மீட்பதற்காக, நமக்காக ரத்தம் சிந்துவதற்காக, தன்னுடைய சரீரத்தை பலி கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கே வந்தார். அப்ப அந்த சரீரம் என்று சொல்லப்படுவது அல்லது அந்த மனுஷன் என்று சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா, தேவன் மனு உருவிலே காணப்பட்டதை குறிக்குது. அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்தை தான் கொலை பண்ண முடியுமே ஒழிய, அவர் சரீரம் தான் ரத்தம் சிந்த முடியுமே ஒழிய, அவருடைய ஆவியை ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையினுடைய முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இயேசுவை குறித்து நீங்க சொல்லும் பொழுது நீங்க அழகாய் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்னைக்கா சிந்திச்சு பாத்தீங்களா, இயேசு ஏன் தேவன் என்று சொல்லப்படுகிறார் என்று சொல்லி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? நீங்க பல பதில்களை நீங்க சொல்லுவீங்க. இயேசு ஏன் தேவன் என்று சொல்லப்படுகிறார், அல்லது இந்த இயேசுவை மட்டுமே நம்ம தேவன் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன? நம்மளை ரொம்ப நேசிச்சபடினால, அல்லது இவர் கண்ணியின் இடத்துல பிறந்தபடினால, அல்லது உங்களுக்காக ஜீவனை தந்தபடினால, அல்லது இவர் உயிரோடு எழுந்தபடினால இவரை நீங்க தேவன் சொல்றீங்களா, அல்லது என்ன காரணத்தினால நீங்க இயேசுவை தேவன் என்று சொல்லுகிறீர்கள்? ஒரு பெரிய கேள்வி இல்ல? என்ன ரீசன்? பல ரீசன்ஸ் நம்ம ஆக்சுவலா சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு அவர் உயிரோட திரும்ப எழுந்தபடினால தேவனுடைய சுதன் என்று ரூபிக்கப்பட்டார், தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டார், இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவை தேவன் என்று சொல்வதற்கான ஒரு காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பலர் மரித்து எழுந்திருக்கிறாங்க, ஆனா இயேசு திரும்பவும் மரிக்கல அப்படின்றது நமக்கு சத்தியத்தின்படி நமக்கு தெரியும். அவர் எழுந்தவர் திரும்பவும் மரிக்கிறதில்லை என்பது நம்ம வேத வார்த்தையின்படி தெரியும். ஆனால் கண்ணியின் இடத்துல பிறந்ததுபடியினாலே அது நமக்கு பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. வேத வசனத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தான் பாத்தீங்கன்னா என்ன விசுவாசிப்பான், ஆமா இவர் பாத்தீங்கன்னா புருஷ சித்தத்தினாலே பிறக்கல, கண்ணின் இடத்துல வேத வார்த்தையின்படி பிறந்தார்னு சொல்லி. ஆனால் நீங்க போய் மற்ற ரிலீஜியன்ஸ்ல பாருங்க, ஒவ்வொரு ரிலீஜியனும் சொல்லி கொடுக்கும் கண்ணின் இடத்துல பிறந்தவர்களை குறித்து ஒவ்வொரு ரிலீஜியனும் சொல்லும், அப்படிதானே? அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு தேவன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. உங்களுக்காக மரித்தபடினா நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்களா? ஒரு எத்தனையோ பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்றவர்களை சிநேகித்து அவர்களுக்காக மரித்தவர்கள் உண்டு. நம்ம சொல்லலாம் உலகத்துக்காக மரித்தவர் வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் எதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு தேவன் என்று ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதான அவசியம் கிடையாது. அப்ப இயேசுவை ஏன் தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், மெய்யான ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிறார், அல்லது இந்த ஆதி என்று சொல்லி எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்பாய் காணப்பட்டார், அப்பையிலிருந்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்தபடினால, அல்லேலூயா, அவரே நமக்காக வந்தபடினால, நம்முடைய நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறவர் நமக்காக குமாரனா இறங்கினபடினால இயேசு என்ன பண்றோம், நம்ம ஒரு மனுஷனை பார்த்து அல்லது நமக்காக மரித்தபடினாலே, நம்மிடத்துல அன்பு செலுத்தபடினாலே, பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே இந்த இயேசுவை நம்ம தேவன் என்று சொல்லல. நம்முடைய தேவாதி தேவனாய் இருக்கிறவர் நமக்காக இறங்கினபடினாலே நம்ம என்ன சொல்றோம், இவர் தேவன் என்று சொல்லுகிறோம். மனுஷனை பார்த்து நம்ம சொல்லல, நம்மிடத்துல அன்பு செலுத்தினதுனால நம்ம சொல்லல, அல்லது பல அதிசயங்களை செய்தபடினால இவர் தேவன் என்று நம்ம சொல்லல. இதெல்லாம் அவரை நிரூபித்து காண்பிக்கிற காரியங்களா இருந்தாலும் இந்த இயேசு மட்டுமே ஏன் தேவன் என்று சொன்னால், நம்முடைய நித்திய பிதாவாய் இருக்கிறவர் குமாரனாய் வெளிப்பட்டபடினால். நல்லா புரிந்து கொள்ளணும், நித்திய பிதாவாய் இருக்கிறவர் நமக்காய் குமாரனாய் வெளிப்பட்டபடினால் அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க, அவர் நம்முடைய ஒரே தேவன், அவர் தான் நம்முடைய கர்த்தர் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஏன் தேவனுடைய குமாரன் ஜெய்வ வார்த்தை என்று சொல்லலாம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா, உருவகப்படுத்தி சொல்லுகிறது காணக்கூடாததான உன்னுடைய தேவன் உனக்காக என்ன பண்ணாரு, ஒரு சரீரத்திலே உனக்காய் அவர் தரிசனமானார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது.